வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம போயிட்டு குக் பண்ணிவிட்டு வெளியே சும்மா சுற்றிட்டு நைட் லைஃப் அதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, அங்கே வீடெல்லாம் எப்படி, ஃப்ளாட்லாம் எப்படி அப்படின்ட்டு. நம்ம பசங்க ஃப்ளாட் தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ளாட்டையும் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு. ரெஸ்ட் ரூம்லாம் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா சரி அது எதுக்கு காமிச்சிட்டு எல்லா பக்கம் இருக்கிறதானே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் ஃப்ளாட்டெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ளாட் நல்லாவே இருக்கும். ஏன்னா காமிக்க ஒன்றும் இல்லைங்க, டக்குன்னு எடுத்துட்டேன். அப்ராடில் எப்படி இருக்குன்னு நிறையா வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி இந்த நம்ம ஃப்ளாட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். ஃப்ளாட்டு நம்ம வெளியே இருந்து வியூவு எல்லாம் பார்ப்பீங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க நம்ம ஹாலோட கிச்சன் அட்டாச்சு. இந்த டைனிங் டேபிளாக நாங்கள் பசங்க வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. ஓனர் ரொம்ப நல்லவங்க. அந்த ஒரே சொல்கிற மாதிரி டைனிங் டேபிள் ஏதோ வந்து ஒய்ஃபை நாங்கள் போனதுக்கப்புறம் கன்ஃபார்மாக நாங்கள் வரோமா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எல்லாம் கசன்னு இருக்கும், லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், எல்லாம் சாப்பரு, கத்தி அது இதெல்லாம் வச்சுருந்தோம். சரி எல்லாம் அப்படி அப்படியே அடுக்கி வச்சுருந்தோம், இப்போதைக்காச்சும் ஒழுங்காக வச்சுக்கலாமே அப்படின்ட்டு. சும்மா சாக்லேட்ஸு ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒழுங்காக வச்சுருப்போம்ல. இது சிக்கன் வாங்கி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் சமைக்க. நீங்கள் பார்த்து பிரியாணி வீடியோ முன்னாடி, இதுக்கு அடுத்தது மறுபடியும் சிக்கன் சமைச்சோம். நல்லா இருந்துச்சுங்க. ஃப்ளாட்டில் கொஞ்சம் ஹை கிளாஸாக ஃபுல் ஒயிட்டு, அதுதான் பிரச்சனையே. சரி அழுக்கு பண்ணிட்டோம்னா அப்படியே தெரியும். இதெல்லாம் நம்ம எல்லாமே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்ததாங்க. இது தட்டு பார்த்தீங்களா, பசங்க எப்படி தூக்கிட்டு வந்துருக்கானுங்கன்ட்டு எல்லாம். தட்டு, சில்வர் டம்ளரு. சில்வர் டம்ளரில் காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அன்றைக்கி தாங்க காஃபி குடித்தேன். இது சும்மா துணிக்காய் போடுற கயிறு, சன்ரைஸ் காஃபி தூள், அப்புறம் மசாலாலாம் அப்படி அப்படியே போட்டு வச்சுருந்தோம். குலோப்ஜாம் பவுட்ரு. சரி அங்கே செய்யலான்னு பார்த்தா செய்ய முடியலைங்க, டைமும் இல்லை. நான் ஒரு 2 to 3 days தான் போயிருந்தேன்னா, அதுங்காட்டி அங்கே செய்ய முடியல. இது பாருங்கள், இது நல்லா இருந்துச்சுங்க. அது சிம்னி இருக்குல்ல, சிம்னி சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்னடா ஆன் பண்ணவே முடியலன்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், லைட்டாக இழுத்தா அதுவே ஆன் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், இழுத்தா அதுவே ஆன் ஆகிக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அதான் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். அப்புறம் கீழே நம்ம அன்றைக்கி போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்த மாதிரிங்க, ரைஸு அதுன்ட்டு. அது நம்ம மசாலா கொண்டு வந்து மசாலா, அப்புறம் நம்ம பையன் டீயெல்லாம் கொண்டு வந்தான் ஊர்லேருந்து. இதுதாங்க நம்ம செட்டப்னா டிவி பிஎஸ் சொன்னேங்க. எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கும். மார்ஷல் நம்ம என்னோடது ஒன்று, நம்ம தம்பி இது ஒன்று. ஜிடி விளையாண்டுட்டு இருந்தானுங்க. இல்லைங்க பாருங்கள், சார்ஜர்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கோங்க. இதுதாங்க பெஸ்ட்டு. கேஸ் இருக்குங்க, கேஸ் ஒயர் உள்ள வெளியே இருந்து ஓஸ் உள்ளே வரும். இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹீட்டரை, ஏன்னா குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹீட்டரெலாம் எப்படி எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அழுத்தி பிடிச்சி மேலே இது பண்ணால் திரும்பினா இதுங்க. கிட்டார் ஒருத்தர் கொண்டு வந்திருந்தான், இன்னொரு தம்பி வாரணமாயிரம் தான். எல்லாம் அடுத்த வேலைக்கு சமைச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் கசன்னு தான் இருக்கும் ஃப்ளாட்டு, அப்படியே லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமாக வச்சுருந்தோம். வந்து அடுக்க முடியாது, நீங்கள் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சரி இப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பொறுமையாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொரு ரூம் இருக்குது பக்கத்தில், இதே மாதிரி தான் அந்த ரூமும். இது கொஞ்சம் கபோர்டு பெருசாக இருக்குங்காட்டி சூக்கேஸ்லாம் மேலே போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா கிம்பலு, ஹேர் ட்ரையர் இதெல்லாம் நம்மளுது தான். இந்த கிம்பலு, ஹேர் ட்ரையரு, பெட்டெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எந்த குறையும் சொல்கிற மாதிரி இல்லை. அவங்க வாங்கி போட்டது அப்படி இல்லை, சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வரக்காக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க பழைய வீட்டிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு இதை ரெண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓனர் ரொம்ப நல்லா இருங்க, சும்மா அப்படியே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேகு அது இதுன்னெலாம் அப்படி அப்படியே போட்டு வச்சிட்டோம். வியூ பாருங்கள் வெளியே, இதாங்க வியூ. பட்டுமி ஆக்சுவலாக கடல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிற ஒரு லேயர் மாதிரி அந்த இடத்துல இருக்குது. உங்கள் காலேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது முன்னாடி. ஸோ அதுங்காட்டி பக்கத்துலேயே எடுத்துட்டாங்க. கீழே தான் சூப்பர் மார்க்கெட்டு, வீடு எல்லாம் காட்டுறது தாங்க. சரி நம்மளும் போட்டு ரொம்ப போடக்கூடாது அப்படின்ட்டு தாங்க வீடியோ என்னென்ன இருக்கோ அதை மட்டும் காமிச்சிட்டேன். இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்ப்போம்.